அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நேற்றைய காணொளியின் தொடர்ச்சியாக புதினத்தின் காலகட்டம் மற்றும் அவற்றின் வகைகள் குறித்து விரிவாக காணலாம். காலகட்டம் என்று நோக்கும்போது 1877 முதல் 1910 வரை உள்ள காலகட்டத்தை முதலாம் காலகட்டம் எனவும், 1911 முதல் 1940 வரை உள்ள காலகட்டத்தை இரண்டாம் காலகட்டம் எனவும், 1941 முதல் இன்று வரை உள்ள காலகட்டத்தை மூன்றாம் காலகட்டம் எனவும் அழைப்பர். இதில் தொடக்க கால புதின ஆசிரியர்களாக மாயூரம் வேதநாயகம் பிள்ளை மற்றும் பண்டித எம் நடேச சாஸ்திரி, PR ராஜம் ஐயர் ஆகியோர் அறியப்படுகின்றனர். வேதநாயகம் பிள்ளையை தமிழ் நாவலின் தந்தை எனவும் அழைப்பர். அடுத்ததாக புதினங்களின் வகைகள் என்று குறித்து காணும்போது, மொழிபெயர்ப்பு புதினங்கள், தழுவல் புதினங்கள், தலித் புதினங்கள், தொடர்கதை புதினங்கள், குறும்புதினங்கள், கூட்டு புதினங்கள் மற்றும் வட்டார புதினங்கள் என புதின இலக்கியங்களின் வகை நீண்டு கொண்டே செல்கின்றது. துப்பறியும் புதினங்களில் மர்ம புதினங்கள், அதாவது ஒரு கதையை விறுவிறுப்பாக கொண்டு செல்லக்கூடிய வகையிலும் வாசகர்கள் மத்தியில் படிக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டும் வகையிலும் ஒரு விறுவிறுப்புடன் செல்லக்கூடிய புதினங்கள் துப்பறியும் புதினங்கள் என அழைக்கப்படுகின்றன. தமிழில் துப்பறியும் புதினங்களின் ஆசிரியராக அறியப்படுபவர்கள் ஆரணி குப்புசாமி, சுஜாதா, ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், தேவி பாலா மற்றும் சுபா ஆகியோர் துப்பறியும் புதினங்களை படைக்கக்கூடிய ஆசிரியர்களில் குறிப்பிடத்தக்க ஆசிரியர்களாக அறியப்படுகின்றனர். அடுத்ததாக சமூக புதினங்கள் என்று நோக்கும்போது, சமூகத்தில் நிலவக்கூடிய யதார்த்த வாழ்வியல் மற்றும் சமூகம் சார்ந்த சிக்கல்கள், அரசியல், பெண்ணியம், சூழலியல் சார்ந்த கருத்துக்கள் சமூகம் சார்ந்த புதினங்களாக அறியப்படுகின்றன. இவ்வகை புதினங்களை படைப்பவர்களில் சிறந்தவர்களாக அறியப்படுபவர்கள் நாராயணதுரை கண்ணன், ரகுநாதன், கல்கி, கொத்தமங்கலம் சுப்பு, ஜெயகாந்தன், பார்த்தசாரதி, இந்துமதி, ராஜம் கிருஷ்ணன், பெண் எழுத்தாளர்களான ராஜம் கிருஷ்ணன், லக்ஷ்மி, சிவசங்கர், அனுராதா ரமணன் மற்றும் புஷ்பா தங்கதுரை போன்றவர்கள் சமூகத்தில் நிலவக்கூடிய சிக்கல்களையும் மக்களின் யதார்த்த வாழ்வியலையும் தங்கள் படைப்புகளின் வழியாக வெளிப்படுத்தி புகழ்பெற்றனர். சமூகம் சார்ந்த புதினங்களை படைப்பதில் மாதவையா என்பவர் முன்னோடியாக விளங்குகிறார். இவர் எழுதிய குசுக்குட்டி கதைகள் எனும் புதினம் குறிப்பிடத்தக்க புதினமாக அறியப்படுகிறது. அது மட்டுமல்லாது பத்மாவதி சரித்திரம் என்னும் இவருடைய நூல் ஆண் பெண் உறவு முரண்பாடுகளை பற்றி பேசுகிறது. அது மட்டுமல்லாது மாதவையா பஞ்சாமிர்தம் என்னும் இதழை நடத்தியதோடு அதில் கோணகோபாலன் என்னும் பெயரில் கதை, கவிதை, அரசியல் விமர்சன கட்டுரைகள் எழுதி வந்தார். இவ்வாறாக சமூகம் சார்ந்த சிக்கல்களை உள்ளடங்கிய படைப்புகளை படைப்பதில் ஆசிரியர்கள் சிறந்தவர்களாக விளங்குகின்றனர். அடுத்ததாக துப்பறியும் நாவல்களில் தமிழின் முதல் நாவலான துப்பறியும் நாவல்கள் புதிய போக்கு தோன்றியது 1905 முதல் கல்கி வரையிலான இந்த காலத்தை இருண்ட காலம் எனவும் கரப்பிடர் காலம் எனவும் இலக்கிய வரலாறு கூறுகின்றது. இதில் வைமு கோதைநாயகி என்பவர் வித்தியாசமான கதைக்களத்துடன் துப்பறியும் புதினங்களை படைத்தவராக அறியப்படுகின்றார். அது மட்டுமல்லாது இவர் ஏறக்குறைய 16 புதினங்களை படைத்ததாக அறிகிறார். பெண்களின் சிக்கல்கள், விடுதலை போராட்ட பதிவுகள், திரையுலக நாவல்கள் போன்ற பல்வேறு வகைகளில் தனது படைப்புகளை படைத்துள்ளார். அடுத்ததாக புதின வகைகளில் வரலாற்று சார்ந்த படைப்புகளை படைப்பதில் சிறந்தவராக அறியப்படுபவர் கல்கி ஆவார். இவருடைய ஒவ்வொரு படைப்பும் வரலாற்று பின்னணியில் அமைந்தவையாக உள்ளன. அவர் எழுதிய பொன்னியின் செல்வன் சோழர் பரம்பரையை பற்றி பேசக்கூடியதாக அமைந்தது. அது மட்டுமல்லாது சாண்டில்யன், கல்கி அவர்களின் வரலாற்று நாவல்கள் கருத்து முதல் யதார்த்த நாவல்களுக்கும் தோற்றம் பெற்றன. கல்கியின் வரலாற்று நாவல்கள் தமிழர்களின் பண்பாடு, தேசிய தன்மை மற்றும்
இலக்கியங்களின் பெருமையை பற்றி பேசியவையாக அமைந்திருந்தன. கிருஷ்ணமூர்த்தி என்ற புனைப்பெயர் கொண்ட கல்கியின் வரலாற்று நாவல்கள் இன்றளவும் படிக்கப்பட்டு வருவதுடன் மிகவும் பிரபலமான நாவல்களாகவும் அதாவது புதினங்களாகவும் விளங்குகின்றன. அவருடைய பார்த்திபன் கனவு மற்றும் சிவகாமியின் சபதம் முதலியன சிறந்த புதினங்களாக அறியப்படுகின்றது. மகேந்திரவர்ம பல்லவன் வரலாற்றை அடிப்படையாக கொண்ட பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம் நரசிம்மவர்ம பல்லவன் வரலாற்றை அடிப்படையாக கொண்டது. கல்கியின் வரலாற்று நாவல்களில் காப்பியத்தன்மையோடு அமைந்து புகழ்பெற்ற மிகவும் பிரபலமான புதினம் பொன்னியின் செல்வனாகும். சோழர் கால பரம்பரையை பற்றி பேசுவது மட்டுமல்லாது பிற்கால சோழர்களில் தலை சிறந்தவனான ராஜராஜ சோழனின் வரலாற்றை சொல்லும் நாவலாக பொன்னியின் செல்வன் விளங்குகிறது. இவ்வாறாக வரலாற்று சார்ந்த நாவல்களை படைப்பதில் சிறந்தவராக கல்கி அறியப்படுகிறார். புதின இலக்கிய வகைகளின் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். இன்றைய பகுதியில் புதினங்களில் வகைகள் என்னும் தலைப்பில் உள்ளடங்கியவற்றில் சமூகம் சார்ந்தவை, சமூக புதினங்கள், துப்பறியும் புதினங்கள் மற்றும் வரலாற்று புதினங்கள் குறித்த செய்திகளை கண்டோம். அடுத்த காணொளியில் இதன் தொடர்ச்சியை விரிவாக காணலாம். நன்றி, வணக்கம்.